நமஸ்காரம். இன்றைக்கு வீடியோ பதிவில் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரித்தான நவரத்தினத்தில் முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கடலுக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய முத்தை யார் அணிந்து கொண்டால் பாக்கியம், அதிர்ஷ்டம், உடல் ஆரோக்கியம், மனநிலை சார்ந்த விஷயங்களில் நல்லபடியான ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியது, மன திடகாத்திரத்தை கொடுக்கக்கூடியது போன்ற விஷயங்கள்லாம் இந்த முத்து அணிஞ்சிக்கும் போது அவளுக்கு அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ராசிக்காரெல்லாம் இந்த முத்து அணிஞ்சுன்னா இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடமாக கடகம், அதன் அதிபதியாக சந்திரன் வர்றார். அவருக்கு உரித்தான இந்த கிரகத்தை பெரும்பாலும் இந்த சந்திரனுக்கு நட்பு வீடுகளாக வரக்கூடியவர்கள் அணிந்து கொள்ளும் போது நல்ல விதமான பலன்கள். பெரும்பாலும் மேஷ ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் கூட 2ஆம் தரம், ஏன்னா தன்னுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதியாக சந்திரன் வருவதனால அவளுக்கு மட்டும் இது நிவர்த்தி. மேலும் மகர ராசிக்காரர்கள் திருமணம் காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த முத்தை அணிஞ்சிக்கலாம். பெரும்பாலும் சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது இந்த முத்தை அணிஞ்சிக்கும் போது நல்ல விதமான பாக்கியங்களை அவங்க பெற முடியும். இப்போது சந்திரன் கேதுவோடு சேர்றது, சந்திரன் சனியோடு சேர்றது, சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும்பொழுது தான் இந்த முத்தை அணிஞ்சிக்கும் போது நல்ல மாதிரியான பலன்கள் மாற்றங்கள்ன்றது நம்ம பார்க்க முடியும். நம்ம தெய்வத்துக்கு போய் சந்திரனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அம்பாள் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய பார்வதி, அம்பாள், மகாலட்சுமி, பௌர்ணமி தெய்வங்களில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இவங்கள்லாம் சொல்லுவோம். அப்போது பெரும்பாலும் ஆலயங்களுக்கு அதிகமாக செல்ல முடியாதவர்கள்லாம் பெரும்பாலும் இந்த முத்தை அணிஞ்சிக்கும் பொழுது இந்த சந்திரனுடைய அனுகிரகங்கள் உரித்தான வஸ்துக்களை வச்சுக்கும் போது அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்படுறது. அந்த சந்திரனுக்கு உரித்தான இந்த முத்தை அணிஞ்சிக்கும் போது மேல் சொன்ன பாக்கியங்கள்லாம் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும்.